வணக்கம் நண்பா. பல பேர் மொபைல் வச்சிருக்காங்க. பல பேர் மொபைல் யூஸ் பண்ண தெரியுது. பல பேர் மொபைல் யூஸ் பண்ண தெரியாம ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. மொபைல பொறுத்தளவுக்கு சிம் கார்டு, அப்ளிகேஷன் இல்லாத வரைக்கும் தான் சாதாரண மொபைலு. அது சிம் கார்டும், அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அவங்களோட மொத்த ஜாதகமும் அந்த மொபைல்ல இருக்கும். அத பத்தி பார்க்க போறோம். பல பேர் அவங்களோட மொபைல்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்றாங்க. மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வேற ஒன்றும் இல்லை. உங்களோட மொபைல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது சில அலோ ஆப்ஷன்ஸ் கேட்கும். யாராச்சும் படிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த அலோ ஆப்ஷன்ஸை? யாருமே படிச்சே விடும் அலோலாம் கொடுத்து உள்ளக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அலோ கொடுக்குறதுனா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்கு. என்னன்னா சைடு எஃபெக்ட் கேட்டீங்கன்னா, உங்களோட மொபைல் எக்ஸாம்பிள் ஒரு எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இல்லை அந்த எடிட்டிங் ஆப்ஸில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோஃபோன் ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கும். மைக்ரோஃபோன் ஆப்ஷன்ஸுக்கும் பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அந்த அப்ளிகேஷனில் எடிட்டிங் பண்ணுற அந்த ஃபைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக டேட்டா மென்ஷன் பண்ணுறதுக்காக காலண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். காலண்டர் ஆப்ஷன்ஸுக்கும் பெர்மிஷன் கொடுக்கலாம். இது எல்லாமே எடிட்டிங் ஆப்ஸில் பெர்மிஷன்ஸ் இருக்கும். எடிட்டிங் ஆப்ஸ்க்கு இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கொடுக்கும். அப்படி இப்படி யோசிச்சு பாருங்க. எடிட்டிங் ஆப்ஸுக்கு போய் கான்டாக்ட், எஸ்எம்எஸ்க்கு ரெண்டுத்துக்கும் பெர்மிஷன்ஸ் கேட்குது. கான்டாக்ட் வச்சுட்டு யாருக்கும் மொபைல் பேச போகிறாங்களா, இல்லை எஸ்எம்எஸ் வச்சுட்டு யாருக்கும் ஷேர் பண்ண போகிறாங்களா? இந்த மாதிரி அப்ளிகேஷன் பல இது இருக்கு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் பல பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொபைல் ஆப்ஸ்குள்ள போய் பெர்மிஷன் பாருங்க. எந்த ஆப்ஸுக்கு எந்த பெர்மிஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு பெர்மிஷன் வந்து எனபிள் இருந்துச்சுன்னா அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கால்குலேட்டருக்கு போய் கேமரா தேவைப்படுமா, இல்லை கேலண்டருக்கு போய் ஆடியோ ரெக்கார்ட் பண்ற அந்த மைக்ரோஃபோன் தேவைப்படுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெர்மிஷன் இருந்தால் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷன் உங்களாலே பார்க்க முடியும். செட்டிங்ஸ்ல இருக்கீங்க. செட்டிங்ஸ்குள்ள இன்ஸ்டால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கூட பண்ணீங்கன்னா எந்த ஆப்ஸ் உங்களுக்கு சந்தேகம் வருதோ அந்த ஆப்ஸ்குள்ள போய்க்கும். அந்த ஆப்ஸ்குள்ள பண்ணீங்கன்னா பெர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கூட பண்ணீங்கன்னா ஏகப்பட்டது கேட்டிருக்கும். எந்தெந்த ஆப்ஸுக்கு எந்தெந்த பெர்மிஷன் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு எடிட்டிங் பண்ற ஆப்ஸா இருந்தால் மைக்ரோஃபோன் தேவைப்படும், ஸ்டோரேஜ் தேவைப்படும், இல்லைன்னா கேலண்டர் தேவைப்படும். இந்த மூணு தான் தேவைப்படும். அதே மாதிரி வேற எதுவும் தேவைப்படாது. கான்டாக்டோ எஸ்எம்எஸ் எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இது எனபிள் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணலன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற செகண்ட் மிஸ்டேக் எஸ்டி கார்டு. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது, ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட பேர் எஸ்டி கார்டு யூஸ் பண்றாங்க. எஸ்டி கார்டு யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த எஸ்டி கார்டுல பர்சனல் ஃபைல்ஸ், இமேஜஸ் சேவ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. நீங்க ஒரு எஸ்டி கார்டு வச்சிருக்கீங்க. அந்த எஸ்டி கார்டு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க, பர்சனல் ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பர்சனல் ஃபைல்ஸ் எவ்வளவு டெலிட் பண்ணாலும் சரி, அந்த எஸ்டி கார்டை நீங்க ஃபார்மேட் பண்ணாலும் சரி, அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாமே மறையதான் செய்யுமே தவிர அந்த எஸ்டி கார்டில் அந்த ஃபைல்ஸ் அப்படியே தான் இருக்கும். ரெக்கவரி பண்ணலாம். ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. ஒரு ஃபைல்ஸ் எஸ்டி கார்டை சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த எஸ்டி கார்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். அந்த ஃபைல்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணும்போது அந்த இடத்த விட்டு மறையதான் செய்யுமே தவிர அதை விட்டு அப்படியே நிரந்தரமா போகாது. இன்னொரு ஃபைல்ஸை நீங்கள் வைக்கும் போது அதே மேலே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உட்காந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். மறையதான் செய்யுமே தவிர அந்த இடத்த விட்டு போகாது. இந்த ரீசனுக்காக எஸ்டி கார்டில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ரெக்கவரி பண்ணலாம். நீங்கள் ஒரு எஸ்டி கார்டு வச்சிருந்தீங்கன்னா, பல பேர் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி எஸ்டி கார்டு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அந்த எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி உங்ககிட்டே வச்சிருங்க. யார்ட்டையும் கொடுக்காதீங்க. இது கொடுக்கறது மூலமா ஈஸியா ரெக்கவரி பண்ணலாம் உங்களோட பர்சனல் இமேஜ். இருக்கிற மூணாவது மிஸ்டேக் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். பல பேர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட மூட்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனுக்காகவும், இன்னொன்று பண்ணி வாங்க தேவையில்லை அப்படிங்கிற ரீசன்ஸுக்காகவும் பல பேர் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அன்லிமிட்டட் காயின்ஸ் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா மிஷினையும் அன்லாக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு பிளே ஸ்டோர்ல ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த அப்ளிகேஷன் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. அப்படியே தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கூட பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாவே வாங்கலாம் மூட்ஸோட. இந்த ரீசன்ஸ்க்காக, அதாவது ஃப்ரீயா கொடுக்கறது தான் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக பல பேர் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட் இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களோட மொபைலை ஹேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. உங்களோட சிம் கார்டை ட்ராக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்களோட மொபைலுக்கு ஸ்டோரேஜ் பெர்மிஷன் அவங்க வாங்குறது வாய்ப்பு இருக்கு. இது மூலமா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் ஆன்லைன்ல ஷேர் பண்ணுவோம், ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக பிளாக்மெயில் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து மணி ஆட்டை போறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்குது. சில அப்ளிகேஷன் மட்டுமே ஏகப்பட்ட டேஞ்சர் இருக்கும். ஏகப்பட்ட பேர் பிளாக்மெயில் பண்ணி உங்களோட மணியை கூட ஆட்டை போறது வாய்ப்பு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நாலாவது மிஸ்டேக் பர்சனல் ஃபைல்ஸ் ஆன்லைன்ல ஷேர் பண்ணுது. பர்சனல் ஃபைல்ஸ் ஆன்லைன்ல ஷேர் பண்றது மூலமா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உங்களோட மொபைல வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்ல ஒரு ப்ரொஃபைல நீங்க சேவ் பண்ணி வச்சாலும் சேவ் பண்ணி வைக்கிறது மூலமா ஏதோ ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். யாராலையுமே டெலீட் பண்ணவே முடியாது. உங்களோட மொபைல வேணா அதை டெலீட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ். ஆனா ஏதோ ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். யாராலையுமே டெலீட் பண்ணவே முடியாது. சில அப்ளிகேஷன் வேணா யூசர்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஷேர் பண்ணத பர்சனல் ஃபைல்ஸ் ஃபுல்லாமே ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகிருக்கும். எந்த ஒரு கஸ்டமரே அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. அது சில அப்ளிகேஷன் மட்டும் தான், எல்லா அப்ளிகேஷனுமே கிடையாது. ஏன்னா உங்களோட மொபைல பர்சனல், அதாவது யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா எதுலையுமே ஆன்லைன்ல எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க, ஆன்லைன்ல எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி அப்லோட் பண்ணது மூலமா ஏதோ ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது யாருமே கணிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட போய் காமிக்கணும்னா பென்ட்ரைவ்ல ஷேர் பண்ணிட்டு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு போய் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுங்க.
இதுதான் சேஃபும் கூட. எந்த ஒரு ஆன்லைன்லயும் சேரோ அப்லோட பண்ணீங்கன்னா அது சேஃபா இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே உறுதியா சொல்லவே முடியாது. அதுல இருக்கிற 5வது மிஸ்டேக் அப்டேட் பண்ணாதது. அப்டேட் பண்ணாததான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்டேட் பண்றது மூலமா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபுல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாம். உங்களோட மொபைல்ல அப்டேட் பண்றது மூலமா செக்யூரிட்டி லெவலையும் அப்கிரேட் பண்ணலாம். செக்யூரிட்டி லெவலையும் பூஸ்ட் பண்ணலாம். அப்டேட் பண்றது மூலமா செக்யூரிட்டி லெவல் ஏகப்பட்டது பூஸ்ட் ஆகும். அதனால உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ரொம்ப சேஃப் ஆகும். அப்டேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அப்டேட் இருக்கான்னு பாருங்க. லேட்டஸ்ட் அப்டேட் இருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்க நெட் இல்லைன்னா சரி ரெஸ்யூம் பண்ணி 2 நாள் 3 நாளாவது வெயிட் பண்ணியாச்சும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னா செக்யூரிட்டி லெவலையும் உங்களால் பூஸ்ட் பண்ண முடியும். இதையும் யூஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸா தட்டி விடுங்க. இப்போ பார்த்து இந்த 5 மிஸ்டேக்கும் பல பேர் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் செய்யறது மூலியமா பாய்ஸுக்கு பிரச்சனை வருதோ வரலையோ கேர்ள்ஸுக்கு பல பேர் பிரச்சனை வரும். இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. நம்ம வச்சிருக்க அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் தான் நம்ம இது. அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள இருக்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாமே நம்ம இது கிடையாது. ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஃபேக்காகவும் இருக்கும். ஏகப்பட்ட அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபேக்கான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு ஏமாறவே தேவையில்லை. உங்களோட செக்யூரிட்டியை நீங்க மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எல்லாரையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லுங்க. ஸ்டே ஹோம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.